பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கலம். இக்கட்டு காலங்களிலே அவரே நமக்கு தஞ்சம். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், காத்து நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் தீமை அணுகாது என்ற தலைப்பிலே 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்திலே வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். பிரியமானவர்களே, தாவீதுக்கு நெருக்கங்கள் உண்டானது. அவனை கொலை செய்யும்படிக்கு ஜனங்கள் அவனை சூழ்ந்திருந்தார்கள். அவன் தீமைகளின் மத்தியிலே நடந்து சென்றான். ஆனாலும் கர்த்தர் அவைகள் ஒன்றும் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவனுக்கு ஆதரவாய் இருந்து அந்த தீமைகளை அகற்றி தாவீதுக்கு ஒரு நல் வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தேவன் தேசத்திலே அவனை உயர்த்தினார். நமக்கு கர்த்தருடைய ஆதரவு இருக்கிறபடினாலே இத்தனை காலமும் நாம் காக்கப்பட்டு வருகிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாருங்க. அங்கு நோய்கள், வேதனைகள் நம்மை நெருக்கினாலும் அவருடைய கிருபைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதே. நாம் நடந்து போகக்கூடிய அந்த தைரியத்தையும் பலனையும் தேவன் கொடுக்கிறார். இதுவரையிலும் காத்த தேவன் இன்னும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்து இத்தனை காலம் காத்து வந்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே நாம் செழித்து வாழும்படிக்கு உதவி செய்வார். நம்பிக்கையோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறாருங்க. அங்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எந்த கொடுமையானாலும், எந்த நம்முடைய இருதயத்தை திகிலுக்குண்டாக்கும் எந்த காரியங்களானாலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவைகள் அணுகாதபடிக்கு அவர் நமக்கு ஆதரவாய் இருந்து தீங்கு நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் அவருக்காய் காத்திருக்கும் பொழுது, அவருடைய பலனுக்காய் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வழிநடத்தலுக்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நடத்துவார், நம்மை உயர்த்துவார், பன்மடங்கான கிருபைகளினாலே நம்மை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தீமைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள் எங்களை அநேகமாய் சூழ்ந்திருந்தாலும் அவைகள் அணுகாதபடிக்கு நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை காத்து நடத்துகிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் காத்தருள்வீராக, பலப்படுத்துவீராக. உமக்கென்று தைரியம் கொள்ள உதவி செய்வீராக. எல்லாம் வல்ல மரித்து உயிர் தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.